Hey guys, what's up and once again welcome back to my YouTube channel. This is Chindraj talking to you. Friends, in this lesson, I would like to teach you how to use earlier, no longer now in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. So இன்னைக்கு இந்த வீடியோல earlier, no longer now அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So earlier, no longer now அப்படினா நம்ம முன்னாடி ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்திருப்போம் பட் இப்போ நம்ம அந்த செயலை செய்யாம இருப்போம். நம்ம முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்போம் இப்போ நம்ம ட்ரிங்க் பண்ணாம இருப்போம். நான் வந்து முன்னாடி கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன் இப்போ நான் கிரிக்கெட் விளையாடுறது இல்லை. நான் வந்து முன்னாடி சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நான் பார்க்கறது இல்லை. முன்னாடி நான் வந்து சாங் எல்லாம் வந்து பாடிட்டு இருப்பேன் இப்போ நான் வந்து பாடுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி முன்னாடி ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்து இப்போ நம்ம அந்த செயலை வந்து செய்யாம கைவிட்டு இருக்கிறத இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக தான் earlier no longer now அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஸோ இப்போ சென்டென்ஸோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So today you are going to learn how to use earlier no longer now. Okay, earlier no longer now. முன்னாடி ஒரு செயலை செஞ்சிட்டு இருந்து இப்போ நம்ம அந்த செயலை செய்யாம இருக்கிறது. Okay. Earlier I used to drink but no longer now. Earlier I used to drink but no longer now. அப்படினா முன்னாடி நான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் பண்றது இல்ல. Earlier I used to drink but no longer now. முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நான் பண்றது இல்லப்பா. Earlier I used to drink but no longer now. Earlier I used to drink but no longer now. Okay. So இந்த டூக்கு அப்புறம் present form of verb யூஸ் பண்ணி நீங்க sentences ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். And second one in our list is earlier we used to live together. Okay. Earlier we used to live together. முன்னாடி வந்து நாங்க ஒண்ணா வாழ்ந்துட்டு இருந்தோம். Earlier we used to live together but no longer now. இப்போ வந்து வாழ்றது இல்ல. இப்போ வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து நாங்க ஒன்றா வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் ஒண்ணா வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். Okay, together. Earlier we used to live together. Earlier we used to live together but no longer now. முன்னாடி நாங்க ஒண்ணா இருந்தோம் இப்போ நாங்க இல்ல. சோ இப்போ உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சோ முன்னாடி ஒரு செயலை பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணாம இருக்கிற இடத்துல தான் வந்து earlier no longer now அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். ஓகே. Earlier I used to sing but no longer now. Earlier I used to sing but no longer now. முன்னாடி பாடிட்டு இருந்தேன் இப்போ நான் பாடுறது இல்ல. Earlier I used to cook but no longer now. முன்னாடி சமைச்சிட்டு இருந்தேன் இப்போலாம் வந்து நான் சமைக்கிறது இல்ல. Earlier I used to walk but no longer now. முன்னாடி நடந்துட்டு இருந்தேன் இப்போலாம் வந்து நடக்கிறது இல்ல. ஓகே. Earlier I used to eat but no longer now. முன்னாடி சாப்பிட்டு இருந்தேன் டேய் நான்வெஜ் சாப்பிட்றா முன்னாடி சாப்பிட்டு இருந்தேன் இப்போலாம் சாப்பிட்றது இல்ல. Earlier I used to eat but no longer now. முன்னாடி சாப்பிட்டு இருந்தேன் இப்போ சாப்பிட்றது இல்ல. And the last one in our list is earlier I used to play cricket but no longer now. Yes, முன்னாடி வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன் இப்போ நான் விளையாடுறது இல்ல. Earlier I used to play cricket but no longer now. So இந்த மாதிரி முன்னாடி ஒரு செயலை செஞ்சிட்டு இருந்து இப்போ அந்த செயலை வந்து செய்யாம இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து earlier no longer now அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். சோ இந்த டூக்கு அப்புறம் இருக்கிற present form of verb சேஞ்ச் பண்ணி then subject சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து own phrases வந்து மேக் பண்ணி ஈஸியா வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம். That's all. Thank you for watching this video. I'll see you soon again some other interesting lesson. Until bye bye. Take care.